ஹாய்ல கைஸ், இன்றைக்கி வந்து காட் ஆஃப் வாரோட பார்ட் 8 பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஒன்று இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இன்றைக்கி. அதாவது என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அவ்வளோ பெரிய பில்டப்லாம் இல்லை கைஸ். இது என் பிறந்த நாள், அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு சரி இந்த கேமும் கிடைக்கலையா, சரி இந்த கேமை போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கேமை எடுத்துகிட்டு வந்துட்டேன். யாருக்காவது விஷ் பண்ண தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப்பு இல்லை நம்ம இன்ஸ்டாவில் வந்துட்டு விஷ் பண்ணலாம். கொஞ்சம் ஆறுதல் படுவோம். கொஞ்சம் நான் இங்கே அடித்து முடிச்சு கண்டெயின் பண்ணேன் ப்ளீஸ். எல்லாத்தையுமே அடித்து முடிச்சாச்சு. வேறு ஏதாவது பார்ட் ஆஃப் பீஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கணுமா? ஓகே, இங்கெல்லாம் விழுந்தா எலும்பு கூட தேர்றது தெரிஞ்ச கதை. ஓகே, யாராவது விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் நம்ம இன்ஸ்டாலேயும் விஷ் பண்ணலாம், நம்மளோட இந்த யூடியூப் சேனலுக்கு கீழே நீங்கள் விஷ் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, உள்ளே போவோம். இடம் பார்க்க சரியில்லாத மாதிரி இருக்கு. நினச்சேன்டா, அது எப்பட்றா நான் என்றைக்கு வந்துட்டு இடம் சரியில்லைன்னு சொன்னோம் அந்த இடத்துல இடமே சரியாக இருக்க மாட்டேங்குது. ஏக்கா நான் உங்களை அழிச்சிட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா நமக்கு ஒரு பெருத்த ஆபத்து கைஸ். இங்கே ஒரு அடி அடிக்கணும், மறந்துட கூடாது. அறாங்கண்ணா ஓடு. ஆனால் இவனுங்களுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுடா. ஏன்டா ஷீல்டை வச்சா என்ன அடிச்சிடலாம் பார்க்குறியா? ஆஹா, நோ 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 ஜிம்மி, நோ. இங்கிட்டே கண்ணாயிரம், இங்கிட்டே கொண்டாங்க சந்திரன். கேஸ் லிட்ரலி எல்லாத்தையும் அடிச்சு நோத்துரு. லைட்டாக டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தூக்கி போடு. அங்கிட்டு ஓகே, அப்போ இங்கிட்டு பிடிச்சா கரெக்டாகும். தூக்கி போடு ஐலஸா, நவுத்தி போடு ஐலஸா, சுத்தணும். ஓகே, அந்த பாட்டி ஏதோ ஃப்ளோவில் பாடினேன், ஆனால் அது எந்த ஃப்ளோருக்கு பாடினேன்னு எனக்கே தெரில. அந்த ரெண்டு பாடி வச்சுருக்கேன். நோ வே, கமோன் கமோன் கமோன். என்னடா இது பண்ணுறது? அனிமா அது என்ன கீழே இறங்குது கைஸ், எதுமோ பாதைன்னு நினைக்கிறது. ஓகே கண்ணா, அவ்வளோதானே. வேறு ஏதாவது இங்கே பொட்டி ஆர்பு ஏதாவது இருக்கா? இங்கிட்ட தான் பார்த்துட்டு போயிடுவோம். அடாடியே, நல்ல வேலை ஹெல்த்தும் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது, மேஜிக்கும் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதான். தப்பாக நினைக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த பொட்டி வந்துட்டு அங்கே இங்கேன்னு கிடைக்கிறனால நமக்கு. ஆனால் இந்த ஹெல்த்து நான் இதுக்கு மேலே ஹெல்த்து ஃபுல் பண்ணுமான்னு யோசிக்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த ஹெல்த்தே நமக்கு ஃபுல்லான மாதிரி தான் எனக்கு என்னமோ இருக்குது. ஸோ அதான் யோசிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை நம்ம வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். மேக்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா இப்போயே மேக்ஸ் பண்ணிடலாம். கமான் கமான் கமான், மேக்ஸ் பண்ணிடு. டி ஒன்றும் ஒரு பர்சன்ட்டு, இந்த 1%க்காக என்ன இது பண்ண விட்றீங்க? ச்சே கேஸ் லிட்ரலி முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து இந்த 1% கீழே தானே போகும். எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயமே பாட சொல்ல மாட்டாங்க கேஸ். பாதியும் சொல்லாமல் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே போகிறசா. ஓகே, இங்கே தான் வரணும் போல். ஓகே, இந்தமாரி வரும்போது வந்து கையை மாற்றிடும் கேஸ். கையை மாற்றி ஒரு குத்துனீங்களாவே போதும், அந்த ஷீல்டே உடச்சிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது. ஸோ இவனை அடித்தாலும் ஆர்வம் கிடைக்கும். ஆனால் கேஸ் வரேன் வாலின்ஸியாக வந்து வாக்கரிசி போட்டுக்கிட்டானுங்கோ. போடு எல்லு. இல்லை பாக்ஸு இல்லை ரெக்டாங்கிள். ஓகே, எல்லு கொடுத்துட்டு பாக்ஸு இல்லை ரெக்டாங்கிள் கொடுக்கணும் போல். ஓகே இருங்க கொடுத்து பார்ப்போமா எப்படி வேலை செய்யுதுன்னு. ஓகே, எல்லு பாக்ஸு போடு. எல்லு சாரி, நான் முதல்ல எல்லு ரெக்டாங்கிள் கொடுத்தேன். எல்லு ப்ளஸ் ஓகே, எல்லு ரெக்டாங்கிள். ஓகே, எல்லு எல்லு ஓகே எல்லு பாக்ஸு. ஓகே எல்லு ஓகே அதான் உங்களை சும்மா ட்ரை பண்ண பார்த்தா நம்ம. ஓகே, இங்கெல்லாம் போகிறதில்ல பங்கு, இங்கெல்லாம் போகிறமே பாதை இல்லை. ஸோ இங்கே போகிறதில்லன்னு நினைக்கிறேன். ஏதாவது பாதை ஏதாவது கொடுங்கடா. இங்கே என்னமோ இருக்குது, நான் இங்கே ஏறி போக முடியுமான்னு தெரில. நான் படி போயிருக்கேன். இது கரெக்டான பாதையாக நம்புகிறேன். எவனாவது வந்தானா கரெக்டான பாதை கேஸ், எவனுமே வரலன்னா இது தப்பான பாதைன்னு நம்மளே முடிவு எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ்
ஓகே உழுவ போகிறான்னு என்ன எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடும் மிஸ். ஓகே ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குப்பா. ஆனால் எனக்கு என்ன பயம்னா கேம் அதாவது க்ராஷ் ஆகிட போகுதுன்னு அது ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்குமே. இந்த ஒரு இடத்துல சேவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 2 இது கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. அது என்னன்னு தெரில. நியூ பவர் எதாவது கிடைக்குமான்னு தெரில. ஸோ ஆர்வி இப்போ சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல வேலை. ஓ புரிஞ்சிருச்சு. ஓகே ஏடி சார் மேடம். ஆஹா கொஞ்ச நேரம் இங்கே சார். கேஸ் இங்கே பாருங்க. ஏன்டாடி நான் எந்திரிச்சேன்னா நீ செத்துருவடா. இந்த ஆஹா ஆஹா கத்தி 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 கத்தியை மாற்றணும். போடுங்க தலைவரை போடுங்க. அவ்வளோதான் கேஸ். இதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வந்துடும் கொஞ்ச நேரத்தில். சாரி இடமே பக்கத்தில் நின்னுங்க. ஏடி நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? நோ இந்த டேஸ்ட்டை கேட்கல. நான் இந்த டேஸ்ட்டை கேட்கவே இல்லை. நோ போட்டு நவுத்துறாங்க. கொஞ்ச நேரம் இங்கே சார். கெஸ் ஓகே ஃபைன். ஓகே கமோன் சுத்தீரு சங்கிலி கருப்பே. ஓகே பட் இது என்ன எங்கே உள்ள பாதம் தெரில கேஸ். ஏதோ நம்ம ஒரு பாதியை க்ரியேட் பண்ணுறோம் மட்டும் தெரியுது. பட் எந்த பாதம் தெரில. ஓகே ஃபைன். இதுவும் கீழே இறங்கிருச்சான்னு தெரில. அடுத்து இங்கிட்ட ஒன்று பார்த்த மாதிரியே. ஓகே இது 2யுமே வந்துட்டு இது பண்ணணுமா? சூப்பராக தம்பி. ஓகே கமான் கேஸ். ஆனால் இது நீங்கள் வந்து ப்ளே ஸ்டேஷன் இருக்கலாம், அதில் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபோனில் விளாட்னா வந்து ஜாய்ஸ்டிக்கு கொஞ்சம் இதாகும் கேஸ். நீங்கள் ஜாய்ஸ்டிக் வந்து திருப்பும்போது லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். மிச்சப்படி ஃபோனில் விளாடுறதுனா ஒரு லக்கு கேஸ். இந்த கேம்னா சொல்ல போனாவே லக்குன்னே நான் சொல்லுவேன். கை மாற்று நமக்கு அந்த கை செட் ஆகுது கைஸ். எப்போலாம் நம்ம ஓடுறோமோ அப்போ கத்தி வச்சுப்போம். எப்போலாம் நம்ம வந்து இந்த ஷீல்டு எல்லாம் வச்சுட்டு வரோமோ நம்ம அப்போ வந்து அது யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே இது இங்கேருந்து நான் அங்கே தாண்டிடுவேன். என் நம்பிக்கையில் எனக்கு சத்தியமாக என் நம்பிக்கை இல்லை. ஸோ கண்ணா ஒரு சேஃப் ஸ்டேட்டாகவும் இவ்வளோ நேரமாடா. அவ்வோட பிடிச்சேன். நல்லா பிடிச்சேன். என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணேன். ஓகே கமான் லெட்ஸ் கோ. இந்த அடித்தா ஆர்வம் கிடைக்கும். பட் இது என்னதுக்கு நான் அடிக்கிறேன்னு எனக்கே தெரியாமல் அடிச்சுக்கிறீங்க. சாரி இங்கே செயின் இருக்குதுன்னு நினச்சேன். ஓகே இங்கே டோர் வருது. கமான் தூக்கிடு சங்கிலி கருப்பே. ஓகே தூக்கியாச்சு. அடுத்த இடம் என்ன? அடுத்தது ஆஹா நாங்க சார். ஓகே கேஸ் நான் 2 பேர் தான் இருந்தானுங்க. ஸோ எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். ஸோ நம்ம உயிர் எவ்வளோ இருக்குது? ஓகே உயிர் ஃபுல்லாக இருக்குது. பட் மேஜிக் தான் கொஞ்சம் குறவாக இருக்குது. மொதல் யூஸ் பண்ணனான்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். சங்கிலி கருப்பு கமான் சொல்லியா போனோம். ஓகே இந்த வழியாக போகணுமான்னு தெரில. பட் நான் இதுவும் பார்த்துருக்கேன். கிரேட்டோஸோ பிஃபார்ம் இது ரிமைனிங் த ஓல்ட் ரிவர்ஸ் இது
ஓ அந்த பழைய டைட்டன்ஸ் ஓகே அந்த மேஜிக்கல் டைட்டன்ஸோட அந்த இடத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம்னு சொல்ல வராங்க போல். டிஃபீட்டட் பை த காட்ஸ். ஓகே இது அதாவது வந்துட்டு கடவுளால் ஓகே கடவுளால் வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டவர் இங்கே இருக்கார், இதோ இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி இதை ஒலிம்பஸ் ஓகே ஃபைனலி இவரை டிஃபீட் பண்ணது. எனக்கு என்னமோ அந்த இவரை பார்த்தா எது ஞாபகம் வரும்னா அந்த ஒரு நம்ம ஏதோ ஒரு கேம் விளாண்டுருப்போம் கேஸ். ஆனால் God of Warலேயே இதுக்கும் முன்னுக்கு ஏதாச்சும் கேம் விளாண்டுருப்போம். அந்த கேமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு நெஞ்சிலேருந்து ஒரு இது எடுப்போம், அது ஒரு பவரில். ஸோ அந்த பவர் நம்ம எடுப்போம். கரெக்டாக ஞாபகத்துக்கு வருது லிட்டராக அந்த மூட்டையான்னு தெரில. இது ஆனைக்குமா அது வேறு மூட்டம் தான் நினைக்கிறேன். வில்லங்க இருக்குமோ கெஸ் கொஞ்சம் நான் கை மாற்றிக்கிறேன் கெஸ் வில்லங்க கெஸ் கொஞ்சம் தான் இங்கே சார் வில்லங்கத்துக்கே நம்ம கொஞ்சம் வில்லங்கத்தை காமிக்கணும். ஸோ குத்துவோம். குத்துங்கோ ஏ சார் டி பவரை வேஸ்ட் பண்ணிட்ட பற்றியா பவர் கிட்டேரு. ஓகே வந்துருச்சு. இதுக்கு மேலே பயம் இல்லை கேஸ், இதுக்கு மேலே பயமே இல்லை. ஓகே ரெக்டாங்கிள். ஓகே ஓயே சீலாப்பை கொடுத்துருங்க. சீலாப். ஓகே திருப்பியும் எக்ஸு. ஓகே ஓ ரெக்டாங்கிள் போடு. ஓகே சூப்பர். ஓகே இருங்க சார் கேஸ் இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு கேஸ். பட் இந்த வச்சுக்க, நீ தானே போட்ட, நீயே வச்சுக்கோ. கேஸ் கொஞ்ச நேரம் கேஸ். நோ படி இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, பட் தப்புண்ணா. கேஸ் அவனே ஆப்பு வச்சுக்கிட்டான். ஓ போகலாமா? ஓகே நம்ம போயிடும். வேணாண்டா. ஓகே போக முடியாது, அடித்தா போக முடியும். ஓகே சுற்றுறானா இல்லையா? நோ இந்த பவர் இல்லைடா கேஸ். நம்மக்கிட்ட இன்னும் தூக்கி வீசுகிற பவர் மாரி ஒன்று கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது இல்லைடா, இது இல்லை. இதுதான் இதை தான் இவ்வளோ தெரியும். இதே தான்டா. கமான் இதுதான், இந்த பவர் தான் இவ்வளோ நான் தெரியும். எங்கடா அந்த பவர் ஆளையே காணுமே. நான் வச்சுக்க. ஓ ஷிட் பவர் காலி எஸ், லிட்ரலி பவர் காலி. வேணாம். ஓ சுற்றணுமா? கடவுளே சுற்றணுன்னா கேஸ் கொஞ்ச நேரம் வரேன் கேஸ். ஓகே நான் ஒரு இதை வந்து சுற்றிடுவேங்களா, ஒரு இதை ஒன்று சுற்றிட்டேன். ஸோ இன்னொரு இதை ஒன்று சுற்றுறதுக்கு வந்துட்டு இதை உடைக்கணும். உடச்சா வந்து இது மேலே வந்துடும். ஸோ இதை வந்து க்ரிப்பாக பிடிச்சி சுற்றணும், அவ்வளோதான். பட் சுற்றிட என்ன ஒன்று தெரியல கைஸ். சண்டை சீக்வன்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா வந்துட்டோம். மேக்ஸிமம் ஒரு 20 இல்லை ஒரு 15 ஸ்டாப் பண்ண பாருங்க. ஓகே அங்கேயுமே வருது. ஓ ஆர்பு. ஓகே ஆர்பு வருதா? இங்கே ஒரு மேஜிக்கல் இது இருக்குது. ஓகே சார் அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டேன்னா நான் வந்துட்டு அடுத்த இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கமான் இந்த போட்டியும் அப்படியே முடிச்சு. ஓகே இது ஸ்லோ மோஷன். கமான் கொஞ்சம் வேகம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணுங்க. அந்த இடத்துக்கு போகிற முன்னுக்கு நம்ம கொஞ்சம் மேஜிக்கு ஹெல்த்து எதாவது கிடச்சா எடுத்துக்கணும். ஹெல்த்து கூடயே இருக்குது பட் மேஜிக் இல்லை. ஓகே இப்போ வந்து மேஜிக் அநேகமாக ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். மேஜிக் ஃபுல்லு. ஓகே இப்போ வந்துட்டு
இப்போ அந்த சங்கிலியில் நம்ம அப்படியே நடந்து போகணுங்க. இதோ இதான் அந்த டைட்டன். கடவுளால் டிஃபீட் பண்ண ஒரு டைட்டன். டைட்டன்னா ஆமாம், என்ன சொல்லுவாங்க, மிருகமா? லிட்ரலி கடவுள் கூட சண்டை போட்ட ஒரு மிருகம் என்ன சொல்லுவாங்க டைட்டன்னா தெரியல. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியல. பட் நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். சண்டை கிண்டே தான் வந்துடாதீங்களா. நானே வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மின்னுக்கு மூவ் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன இதுன்னு தெரியல. தூக்கி போடு. ஓகே, நான் பெரிய இடமா இருக்கு நினச்சேன்டா. போனாங்க சார். எஸ், ஓகே, வண்டர்ஃபுல். அப்பயே நினச்சேன் எனக்கு பெருசாக இருக்கே, ஏதாவது நடக்குமான்னு நினச்சேன். நடந்துருச்சு. ஓகே, இப்போ என்னத்தையும் நான் மூவ் ஆன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அந்த கியரையும் நம்ம இழுக்கணும். ஓகே, இதை ஹோல்ட் பண்ணிட்டு ஜாய்ஸ்டிக்கை முன்னுக்கு நான் ஊற்றணும். கமான் கமான் கமான். ஓகே, இழுத்தாச்சு. ஓகே, ஒன்றும் சங்கிலியை மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அன்றைக்கி இப்போ நம்ம அதுக்கு மேலே போகணும். அதுதான் ஒன்று. அதுக்கு இங்கேயே எதாவது கொடுத்துருந்தா போயிருக்கலாம். பட் எங்கே கொடுத்துருக்கலாம்? அந்த அங்கிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் கத்தியை வச்சு போக சுலபமாக இருக்கும். இது நம்ம போன கூட ஸ்பார்ட்டன்லையோ உங்களோட ஸ்பார்ட்டன் தான் நினைக்கிறேன். உங்களோட ஸ்பார்ட்டன் கூட ஒலிம்பஸில் ஆடுற முன்னுக்கு நம்ம அதெல்லாம் ஆடிக்கிருந்தோம். அது கரெக்டாக எத்தனை பார்ட்டில் முடிச்சேன்னு தெரில. பட் அந்த பார்ட்டுக்குள்ளே நான் இந்த கேமையும் நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் நடக்குமா தான் தெரில கைஸ். இனிமேல் இந்த பார்ட்டு கொஞ்சம் கூட போகிற மாதிரி இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அதில் விட இது கொஞ்சம் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியுமே இருக்கு. ஆறா ஏன்னா இப்போ கீழே இறங்கணும்டா. கீழடா கீழே. ஆஹா கைஸ், கீழே ஓகே, 6 தான். அப்போ ஏன்டா நம்ம கொடுத்தப்போ வேலையை செய்யல. ஓகே, என்கிட்ட இப்போ ஹெல்த் பாக்ஸ் எடுக்கணும். ஓகே, போடு வேற மாதிரி. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே ஹெல்த்து தேவைதானா? எஸ், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஹெல்த்தே தேவையில்லை. ஏன்னா ஃபுல் மேக்ஸ் மாதிரி தான் இருக்குது இதுவே. ஒன்றும் நான் அப்டேட் பண்ணுறேன்னா அப்கிரேட் பண்ணலாம் போல். ஓகே, இங்கே இன்னும் இருக்கா? இதையும் இழுத்து விட்ருவோம். நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து லீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கமான். இழுத்துட்டேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, இதை தான் நினச்சேன். ஏன்னா அந்த இங்கே என்னமோ ஒரு பாதை போகுது. ஐ திங்க் ஸோன்னு நினச்சேன். ஏன்னா இந்த சிலையை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போல். கழுத்து ஒரு ரொம்ப சாஞ்சி கிடையாது. தழுவிற நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்கோ. எனக்கு எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. திருப்பியும் சண்டை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான்டா. ஏன்னா அப்பப்போ சண்டை கொடுக்குறதே உனக்கு வேலையாக போச்சு. இப்போ பாருங்க, நான் நம்பிக்கை இல்லைனா இப்போ வந்துட்டு இங்கேயே இப்போ சண்டை வரும் பாருங்க. இப்போ By the hands of Zeus, the Titans had been bound and shackled in their torment for 1,000 years, with no hope of escape. Now the chains that once held the Titan Atlas lay broken, and only one question plagued the thoughts of Kratos. Who really is such evil? அதாவது யார் இந்த மாதிரி ஈவலாக இது பண்ணது அப்படின்னு. இது வந்து ஜியூஸ் வந்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி பண்ணதான் எனக்கு ஷுவராக தெரில. அந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரில. ஏன்டா உங்களெலாம் அடிக்கணுன்னே எனக்கு தோணலடா. என் பிறந்த நாளைக்கு நான் எவனையும் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்டா எனக்குன்னு வரீங்க. எனக்குன்னே வரீங்களாடா. போ கீழே போ. இங்கே ஒன்றும் அடிக்கவே தேவையில்லை நம்மளை நோண்டாத வரைக்கும். ஏன்னா ஏன்டா மேலே போயிட்டு மேலே போய் கீழே தள்ளி விடணும்னு நினைக்கிறேன் ஒருத்தனை. வெக்கமாக போனாங்க சார். ஓகே ஃபைனலாக இன்னும் சேஃப் கிடச்சிருக்கு. நான் ஏன் அப்பப்போ சேஃப் பண்ணிட்டு போகிறேன்னா கேமில் க்ராஷ் ஆகிட்ட கூட நம்ம சேஃப் இல்லாமல் வந்துக்கலாம். சேஃப் ஸ்டேட்டும் நம்பலாம்.
பட் சேவ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் கைஸ். ஏன்னா சேஃப் செட்னால் நம்ம எங்கே லாஸ்ட்டாக பண்ணுமோ அங்கே தான் வரும். நான் சொல்லலை, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது. இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக எங்கே சேஃப் கொடுத்தோமோ அங்கேருந்து சேஃப் வரும் பாருங்க. ஏன்டா ஆகணும் இங்கே சார். ஓகே கேஸ், நம்ம இந்த லெவல் முடிஞ்ச கையோட அடுத்த லெவல் வந்துட்டு லீட் கொடுத்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம இந்த லெவல் முடிச்சுக்கலாம் கேஸ். எனிவேஸ் சொன்ன மாதிரி தான் இது பர்த்டே கிஃப்ட்டு. நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப். நமக்கு இது போதும் கேஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது என் வாயில் லைட்டாக நுழையாது கேஸ். சப்ஸ்கிரைப் ஏதோ ஒன்று. டே இப்போ தானே கஷ்டப்பட்டு சுற்றிட்டு வந்து அடிச்சிடாது கேஸ். கொஞ்சம் எனக்கு சார் நாசமாக போன நண்டு மண்டக்காரன் கஷ்டப்பட்டு சுற்றிட்டு வந்துக்குதுன்னா வேதனை தெரியும். ஓகே கேஸ், இப்போ சுற்ற வேண்டியதான். இப்போ அடுத்தது அங்கே கீழே போகணுமா இல்லை எங்கேன்னு தெரியல, பார்ப்போம். நோ இவனுங்க கண்டிப்பாக கேஸ் கண்டிப்பாக அடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க கொஞ்சம் ஆனால் மூவ் பண்ணமுன்னா வரானுங்க. ஏன்டா சாதரிங்களா கொஞ்சம் நான் தூண்டி போய்க்கிறேன்டா. எப்படியாவது அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் வாங்கடா, அடிக்கிறேன்டா. யூ மீன் அடித்து கொள்கிறேன் அதுக்கு சொன்னேன். ஏன்னா இப்போலாம் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் டபுள் மீனிங்கில் புரிஞ்சிக்கிறேன். இங்கே யூ மீன் சிஸ்மி என் மைண்டே அப்படி தான் போகும், ஒத்துக்கிறேன். டேய் ஓட ஜஸ்ட்டு நாங்கள் இன்னும் உடைக்கிற மாதிரி காமிக்குது. அங்கே போய் தான் பண்ணணும் போல். ஓகே, இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு கேஸ், இதெல்லாம் நான் முதல்ல ரொட்டேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே கேஸ், வந்தாச்சு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஏய் வேணுங்க இங்கே தான் காமிச்சு. ஓகே நம்ம கையை வச்சு தானே போட்டு ஒரே குத்தில் எல்லாமே உடச்சிக்கிச்சு. இப்போ அந்த ஒரே குத்து தான், ஒரே பஞ்ச். இந்த கை இருந்தால் கைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு உலகத்தையே அடிக்கலாம் போல இருக்க. உலகத்தையே அழிச்சிடலாம் போல, அந்தளவுக்கு பவர் ஆகுது. ஓகே, இப்படியே போய்கிட்டே இருக்கோம்னா இது எவ்வளோ தூரம்டா. நானும் ஜாய்ஸ்டிக் அப்படியே முன்னுக்கு நோத்திக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஆள் போ இன்னும் சின்னதாக ஆகிட்டே போகிறாப்புல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பாதை எப்போ முடியும் நான் கொஞ்சம் நினச்சிக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அவராகவே ஏறி வந்துட்டு சப்தம் யாருமே கொடுக்குறது பரவாயில்ல. ஐயா ஓகே, ஏதோ ஒரு இதில் பயங்கரமாக ஏறிக்கிட்டு போய. ஓகே ஏறியாச்சு. ஓகே இப்போ நம்ம ஏறணும். ஏன்டா ஃபுல்லாக நீங்களே ஏறி தர மாட்டீங்களாடா? ஏன்டா எப்படி இருக்கீங்க? ஓகே கேஸ், இதுக்கு மேலே வந்துட்டு வீடியோ வந்துட்டு நாட் எனேபிள். ஏன்னா வந்துட்டு 23 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த பார்ட் 9 நினைக்கிறேன், பார்ட் 9ல் சந்திப்போம். அதுவரை வந்துட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்விஜி. மரணம் பேர் சாரி சேஃப் செட் பண்ண மாட்டேன், அதான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம சேஃப் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. இது என்னோட ஒரு பர்த்டே கிஃப்ட்.